சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஒரு இளவரசன் இளவரசியிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு என்ன இங்கு வேலை? நீ சென்று நல்ல பழச்சாறு எடுத்து வா. பழச்சாறு தானே கொண்டு வர சொல்கிறேன். காவலாளியே. என்னது காவலாளியா? எங்கள் நாட்டில் அழகிய பணிப்பெண்கள் தானே பழச்சாறு கொண்டு வருவார்கள். என்ன வாய் மூடு. உங்கள் நாட்டில் காவலாளிகள் கொண்டு வருவார்கள் போலிருக்கிறது. ஆமாம். ரசனை இல்லாதவர்கள். அழைத்தீர்களா தாயி? ஆம், இவர்கள் இருவரையும் வெளியேற்றுங்கள். வெளியேற்றுவதா? ஏய் பணிப்பெண்ணே, நான் யார் என்று தெரிந்தும் என்னிடமே இப்படி பேசுகிறாயா? நீங்கள் யாராக இருந்தாலும் இப்படித்தான் பேசுவேன். மரியாதையாக போய்விடுங்கள். போகவில்லை என்றால்? நீங்களாக சென்றால் இவர்கள் உடன் வருவார்கள். இல்லை என்றால் உங்களை தூக்கி கொண்டு செல்வார்கள். மலைமான் இளவரசே, வெளியில் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது அல்லவா? பிறகு எதற்காக நாம் இங்க இருக்க வேண்டும்? நேரத்தை வீணடிக்க வேண்டும். வா செல்லலாம். இளவரசியாரே, நாம் பிறகு சந்திப்போம். சொல்ல வேண்டும். வா போ. நீங்கள் போகலாம். உத்தரவு. பிரபு, வா மங்கம்மா. எங்கோ சென்று விட்டு வருவது போல் தெரிகிறது. அது எப்படி தெரிந்தது? நான் வந்து வெகு நேரமாகிவிட்டது. அதற்கு முன்பு இருந்தே நீ இல்லை என்பதால் அப்படி கேட்டேன். என்னால் உங்களைப் போல் இப்படி நிம்மதியாக அமர்ந்து கவிதைகளை படித்துக் கொண்டிருக்க முடியுமா? ஆங்காங்கே சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? எங்கு வேண்டுமானாலும் போ, என்ன வேண்டுமானாலும் செய். எல்லாவற்றிற்கும் வெகு விரைவில் மாமன்னர் ஒரு தீர்வு காணத்தான் போகிறார். என்ன செய்துவிட்டார்? எதற்கு தீர்வு கண்டார்? இந்த மங்கம்மாவின் திட்டங்களை அவரால் ஒருபோதும் உடைக்க முடியாது. அப்படியா சொல்கிறாய்? அதில் என்ன சந்தேகம்? சமய பூசலை உருவாக்க நீ போட்ட திட்டத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டாரே, அதை மறந்து விட்டாயா? தாமரை கடத்தப்பட்டு இங்கே அருகிலுள்ள காட்டில்தான் மறைத்து வைக்கப்பட்டாள் என்பதை கண்டுபிடித்தாரே, அதை நீ மறந்து விட்டாயா? சற்று பொறுங்கள். தாமரையை பற்றிய ரகசியத்தை கண்டுபிடித்தது இளவரசன் கிள்ளிவளவனோ தளபதி பார்த்திபனோ அல்ல, நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். மனைவியான மங்கம்மாவின் ரகசியத்தை கணவரான விஜயபூபதியால் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதை பற்றி நீங்கள் அப்பொழுதே என்னிடம் கேட்டிருந்தால் நான் அப்படி செய்ததற்கான காரணத்தை கூறியிருப்பேன். ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? அவள் என்னுடைய பாதுகாப்பில் இருந்து எனக்கும் பயன்படாமல், உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களுக்கும் பயன்படாமல் யாரோ ஒரு இடம்பனால் கொண்டு செல்லப்பட்டாளே, அதுதான் நடந்தது. இதனால் இப்பொழுது எனக்கும் பயனில்லாமல் போய்விட்டது, உங்களுக்கும் பயனில்லாமல் போய்விட்டது. உனக்கு அது பயனில்லாமல் போய்விட்டது என்று சொல். ஏனென்றால் இனி அவள் ஒருபோதும் உன் கையில் அகப்பட மாட்டாள். ஆனால் தாமரை எங்கிருக்கிறாள் என்பதும் தெரியும். அந்த தாமரையை தொடர்ந்து சென்றிருக்கும் இடும்பனை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தெரியும். எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? சில நாட்களுக்கு முன்னால் ஒருவனிடம் பொன்முடிப்பை கொடுத்து அனுப்பினீர்களே, அவன் மூலமாகவா? ஓ, அது உனக்கும் தெரியுமா? அதுவும் தெரியும். அவன் மூலம் அது ஒருபோதும் நடக்காது என்றும் எனக்கு தெரியும். ஏன் நடக்காது? அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு அவன் எங்காவது ஓடியிருப்பான் என்கிறாயா? அவன் ஏன் ஓடப் போகிறான்? நீங்கள் அவனை எங்கு அனுப்பினீர்களோ அங்குதான் போயிருப்பான். நான் எதற்காக அனுப்பினேனோ அதை செய்ய மாட்டான் என்கிறாயா? அவன் எப்படி அதை செய்யாமல் இருப்பான்? நிச்சயம் செய்வான். பிறகு ஏன் அது நடக்காது என்கிறான்? எவனாவது தன்னை தானே கண்டுபிடித்து இன்னொருவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவானா? நீ சொல்வது புரியவில்லையே. என் கணவர்
ஏமாளியாக இருந்துவிடக் கூடாதே என்ற அனுதாபத்தினால் தான் சொல்கிறேன். எவனிடம் நீங்கள் இடும்பனை கண்டுபிடிக்க பொன்முடிப்பை தந்து அனுப்பினீர்களோ அவன்தான் இடும்பன். சந்தேகம் இருந்தால் இடும்பனின் இரு நண்பர்களில் ஒருவன் இங்குதானே இருக்கிறான். அவனிடம் சென்று கேட்டு பாருங்கள். இப்போதாவது அவனை எங்கே அனுப்பினீர்கள் என்று சொல்லுங்கள். இடும்பனுக்கு தாமரை இருக்கும் இடம் தெரியும். அவளை தேடிக்கொண்டு அங்குதான் அவன் சென்றிருப்பான். அதை நீங்கள் சொன்னால் நான் தொடர்ந்து சென்று தாமரையை மீட்டு வருகிறேன். நம் இருவருக்கும் சவாலாக இருக்கும் அந்த இடும்பனை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். சொல்லுங்கள், அந்த இடும்பனை எங்கே அனுப்பினீர்கள்? ஓ, எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இக்கட்டான நிலையை பயன்படுத்தி நீ தாமரை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க பார்க்கிறாயா? அது ஒருபோதும் நடக்காது. ஆனால் இந்த அளவிற்கு என்னை ஏமாற்றிய இடும்பனை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன். தாமரையை உன்னிடமிருந்து தப்பிக்க வைக்க அவன் அவளை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைத்திருந்தால் சோழ நாட்டின் பாராட்டுக்குரியவனாக இருப்பான். ஆனால் கடத்திச் சென்று அவன் அவளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயன்றதால்தான் அவள் அவனிடமிருந்து தப்பி ஓடியிருக்கிறாள். அவள் இப்போது பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்கிறாள். பாதுகாப்போடு இங்கு வந்து சேர்வாள். அதற்கு பின் அந்த இடும்பனுக்கு மட்டுமல்ல, உனக்கும் சேர்த்து பாடம் புகட்டுகிறேன். டேய் இடும்பா, டேய், உனக்கு எத்தனை முறை சொல்வது? என்னை இடும்பா என்று அழைக்காதே. யாரிடமாவது மாட்டிக்கொள்வோம். இளவரசே என்று அழையாடா. சரி சரி, பழக்க தோஷத்தில் அப்படி அழைத்து விட்டேன். இனி அப்படி அழைக்க மாட்டேன். இளவரசரே, சரி, சொல்ல வந்ததை சொல். அரண்மனை அந்தப்புறம் அரண்மனை அந்தப்புறம் என்று சொல்வார்களே, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக அந்தப்புறத்திற்குள் நுழைய போகிறேன். அதற்கென்ன இப்பொழுது? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏன் இதை அந்தப்புறம் என்று அழைக்கிறார்கள்? புறம் என்றால் தங்கும் இடம் என்று ஒரு பொருள் உண்டு. அந்தப்புறம் என்றால்? புரிந்துவிட்டது. அந்த தங்கும் இடம் என்று பொருள். மடையா, அந்தப்புறம் என்றால் பெண்கள் தங்கும் இடம் என்று பொருள். அரண்மனை பெண்கள் எல்லாம் இந்த பகுதியில் தான் தங்கியிருப்பார்கள். இங்கு அனுமதி இல்லாமல் ஆடவர்கள் யாரும் பிரவேசிக்க கூடாது. அப்படி என்றால் நாம் இப்போது அனுமதி பெற்றுதான் அந்தப்புறத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோமா? அது சரி, செய்வதே திருட்டு. இதில் அனுமதி வேறு வாங்க வேண்டுமா? ஏதோ ஒரு துணிவில் மாளவ நாட்டு இளவரசனை கட்டி போட்டுவிட்டு நாம் சேர நாட்டிற்குள் நுழைந்திருக்கிறோம். ஆனால் இது எவ்வளவு பெரிய விபரீதத்தை உருவாக்கும் தெரியுமா? இருப்பினும் என் தாமரைக்காக நான் எந்த விபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். உன் காதலுக்காக நீ எதிர்கொள்ளலாம். நானும் எதிர்கொள்ள வேண்டுமா? என்னவோ நான் உன் உயிர் நண்பன் என்று சொன்னாய். எனக்காக உன் உயிரை தரமாட்டாயா? கொடுப்பதற்கு என் உயிர் என்னிடமா இருக்கிறது? அந்த சேர மன்னரால் போக போகிறதோ அல்லது காட்டில் நாம் கட்டி போட்டு வந்த அந்த மாளவ நாட்டு இளவரசரால் போக போகிறதோ? மடையா, அவசகுணமாக பேசாது. வந்த வேலையை கவனிப்போம். தாமரையை சேர அரண்மனை முழுவதும் சல்லடியிட்டு தேடிவிட்டோம். ஆனால் அவள் எங்கும் என் கண்ணில் படவில்லை. அதனால்தான் பெண்கள் மட்டுமே இருக்கும் இளவரசியின் அந்தப்புறத்திற்கு வந்திருக்கிறோம். யார் கண்ணிலாவது பட்டுவிட்டால் அவ்வளவுதான். அதனால் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக வா. சரி. நில்லுங்கள். யார் நீங்கள்? எங்களையே யார் என்று கேட்கிறாயா? முதலில் நீ யார் என்று சொல். நான் சேர இளவரசிக்கு வாழ் பயிற்சி கொடுக்கும் ஆசிரியை. ஓ, வாழ் பயிற்சி ஆசிரியையா? அதுதான் வாளோடு வந்திருக்கிறாய். சேர இளவரசியின் ஆசிரியை என்பதற்காக இந்த அளவிற்கு பட்டோபகம் காட்டுகின்றாயே. நீ எல்லாம் இளவரசியாக இருந்தால் எந்த அளவிற்கு பட்டோபகம் காட்டுவாய்? நான் யார் தெரியுமா? மாளவ நாட்டு இளவரசன். என் பெயர் இளம் சித்திரன். என்ன,
இவன் யார் என்று கேட்கிறாயா? இவன் என்னுடைய உதவியாளன், பெயர் மயிலைநாதன். என் போன்ற இளவரசர்கள் முன்னால் உன் போன்ற பணியாளர்கள் இப்படி நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடாது. பணிவாக சற்று முதுகை வளைத்துக் கொண்டு நிற்க வேண்டும். இந்த பண்பாட்டை எல்லாம் சேர நாட்டில் சொல்லித் தரவில்லையா? உன்னிடம் பேசுவதால் என் நேரம்தான் வீணாகிறது. உன் வேலையை பார்த்துக் கொண்டு போ. நில்லுங்கள். நான் இவ்வளவு சொல்லியும் என்னை நீ நிற்க சொல்கின்றாயா? எனக்கு பண்பாட்டை பற்றி சொல்லித் தந்த மாளவ நாட்டு இளவரசருக்கு நான் சேர நாட்டின் சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லித்தர வேண்டாமா? நீங்கள் போய்க் கொண்டிருப்பது அந்தப்புரத்திற்கு. என் அனுமதி இல்லாமல் எந்த ஆடவரும் அங்கு நுழையக்கூடாது என்பது எங்கள் சேர நாட்டின் சட்டம். முதலில் இங்கிருந்து வெளியேறுங்கள். பெண்ணே, நான் ஒன்றும் அனுமதி இல்லாமல் இங்கு வரவில்லை. சேர நாட்டின் இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க சேர மன்னரின் சிறப்பு அழைப்பின் பேரில் இங்கு வந்திருக்கிறேன். சேர மன்னரின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இந்த மாளவ நாட்டு இளவரசனை நீ அனுமதிக்காதது சேர மன்னருக்கோ சேர இளவரசியாருக்கோ தெரிய வந்தால் உன் கதி அதோ கதிதான். என்னிடம் தர்க்கம் பண்ணிக் கொண்டு இராமல் மரியாதையாக செல். நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். மரியாதையாக நீங்கள் இருவரும் உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள். புரிகிறது. பெண்ணே, எங்களை அந்தப்புரத்திற்குள் அனுமதிக்க எவ்வளவு பொற்காசுகள் வேண்டும்? தாராளமாக கேள், வாரி வழங்குகிறேன். உங்களுக்குரிய மரியாதை நேரம் முடிந்துவிட்டது. என்ன பெண்ணே, பேசிக் கொண்டிருக்கும் போதே வாளை எடுக்கின்றாய்? உடனே இங்கிருந்து நீங்கள் போகவில்லை என்றால் உங்கள் தலையை நான் எடுத்து விடுவேன். அதற்கும் எனக்கு அனுமதி உண்டு. இளவரசரே, தலை இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது என்று சொல்வார்களே, ஆனால் தலையே எடுக்க துணிந்த இவருக்கு வாளை ஒட்ட நறுக்க எவ்வளவு நேரம் ஆக போகிறது? எதற்கு விஷப்பரீட்சை? வாருங்கள், போய்விடலாம். மது நிரப்பப்பட்டு எவ்வளவு நேரமாகிறது? எனக்கோ ஆர்வம் தாங்க முடியவில்லை. இவரோ மது அருந்துவதில் ஆர்வம் இல்லாதவர் போல் அமர்ந்து இருக்கிறார். இவர் முதலில் மது அருந்த தொடங்காமல் நாம் தொடங்க முடியாது. ஒரு உதவியாளனாக நீடிக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இளவரசே, இளவரசே, என்ன மலையப்பா? இதை அருந்தி விட்டு யோசிக்கலாமே. அவள் கண்கள் தரும் போதையை விடவா இந்த மது தந்துவிட போகிறது? இளவரசி, இது நமது விதர்ப்ப நாட்டு மது போல் தரம் குறைந்தது அல்ல. சேர நாட்டு மது தரம் உயர்ந்தது. எத்தனை உயர்ந்த ரக மதுவாக இருந்தாலும் அந்த அழகு தேவதைக்கு முன்னால் எல்லாமே தாழ்ந்தது தானடா. நீங்கள் சொல்வது உண்மைதான் இளவரசே. இல்லை, தங்கள் ராஜ யோசனைக்கு முன் இந்த உதவியாளன் யோசனை எடுபடுமா என்றேன். பலே, இப்பொழுதுதான்
எனது எண்ணத்திற்கு ஈடு கொடுப்பது போல் வருகிறாய். அப்படியே இதிலும் ஈடு கொடுக்க முயற்சி செய்கிறேன். ஏய், இதில் நீ எனக்கு ஈடு கொடுக்க மாட்டாய், என்னையே மிஞ்சி விடுவாய். தங்கள் சீடனாய் எடுத்துக்கொள். ஏய், இதை எடு. இடும்பா, என்ன? இல்லை இளவரசரே, நாமும் மது அருந்தலாமா? வேண்டாம். ஏன்? நீ சென்றால் அவர்களைப் போல் அளவாக அருந்த மாட்டாய். மொந்தை கள்ளை மொத்தமாக குடிப்பது போல் குடித்துவிட்டு நாம் காட்டுவாசிகள் என்பதை மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுத்து விடுவாய். அதனால் அமைதியாக இரு. ஆஹா, அற்புதம். என்ன விதர்ப்ப நாட்டு இளவரசர் மேருமந்திரரே, இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? வேண்டாம், எல்லாம் திருப்தியாக இருக்கிறது. வாருங்கள், நீங்களும் கலந்து கொள்ளுங்களேன். வேண்டாம் வேண்டாம், நான் இப்பொழுது பணியில் இருக்கிறேன். நானும் இப்போது பணியில் தான் இருக்கிறேன். என்ன பணி? இளவரசர் என்ற பணி. இளவரசர் என்றாலே இந்த பணி தானே. ஓ ஓ, நான் கூட இப்ப பணியில் தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன பணியில் இருக்கிறீர்கள்? இளவரசருக்கு இந்த பணி. இந்த பணியை அவரிடத்திலும் இல்லை இல்லை, இது என்னுடைய பணி அல்லவே. தளபதியாரே, வீரர்கள் நன்றாக போர் புரிகிறார்களா என்று பார்வையிடும் பொழுது மது அருந்தினால் தவறு. இப்பொழுது இளவரசர்கள் நன்றாக மது அருந்துகிறார்களா என்று பார்வையிடும் பொழுது தாங்கள் மது அருந்தினால் தவறல்ல. ஆகவே தாங்களும் கலந்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் மது உயர்ந்த ரகமா தாழ்ந்த ரகமா என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடே மலையப்பா, சொன்னதெல்லாம் சரிதானே? சிந்தனை சிற்பி நீங்கள். அந்த ஒளியை எடுத்து பல்லை உடைக்கவா? சரி, அவருக்கு ஊற்றி கொடு. ஊற்றி கொடு என்று தானே சொன்னேன். ஊட்டி விடு என்றா சொன்னேன். அவர் கையில் கொடுத்து விடு. தளபதியாரே, ஆற அமர அமர்ந்து அருந்துங்கள். எப்படி ஆவரிசை? மகிழ்ச்சி. அப்படி இன்னொரு கோப்பை? மகிழ்ச்சி போய்விடும், பரவாயில்லையா? அப்படி என்றால் வேண்டாம். அமருங்கள், அருந்துங்கள். ஏதோ நம்மால் முடிந்தது. தொடங்குங்கள், வெட்கப்படாதீர்கள். எதையோ தேடி போக வேறு எதுவோ வந்தது போல் நான் என்னிடமிருந்து தப்பித்து போன தாமரையை தேடி அந்த புறத்தில் நுழைய போக வேறு எவளோ வந்து அவமானப்படுத்தி விரட்டி அனுப்பிவிட்டாளே. என்ன செய்வது இளவரசரே? சேர நாட்டில் நாம் நுழைந்த உடனேயே அவள் நம் கண்ணில் பட்டு விடுவாளா என்ன? இது மாதிரி தடைகளை எதிர்கொண்டுதான் அவளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நீ சொல்வதும் உண்மைதான். யாரோ ஒருத்தி என்னை மிரட்டிவிட்டாள் என்பதற்காக நான் துவண்டு விடுவேனா என்ன? ஓட மாட்டேன். நான் மீண்டும் முயற்சிப்பேன். தளபதியாரே, எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். உங்களுக்கு என்ன உண்மை தெரிய வேண்டும்? நான் நம் சேர அரண்மனையை சுற்றி பார்க்க போயிருந்தேன். பொதுவாக எல்லாரும் என்னைத்தான் பார்க்க வருவார்கள். அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும் என்று நான் தங்கியிருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து வந்து விடுவார்கள். அதில் குமரிகள் அதிகம். ஆனால் முதல் முறையாக நான் தேடி சென்றேன். அரண்மனை வளாகத்திற்குள் சுற்றி கொண்டிருந்தேன். அப்படி நான் வளாகத்தை சுற்றி கொண்டிருந்த பொழுது இளவரசியார் தங்கியிருக்கும் இடத்திற்கு போயிருந்தேன். அங்கு அந்த புறத்தில் ஒரு பெண்ணை ஓவியமாக வரைந்து கொண்டிருந்தார்கள். முதலில் இளவரசி என்று ஏமாந்து விட்டேன். பிறகுதான் தெரிந்தது இளவரசியாரின் அறையில் ஓவியமாக வரைந்த அந்த பெண் இளவரசி இல்லை என்றும் யாரோ அனாதை பெண் என்றும் இளவரசியாரின் தோழி என்றும் கூறினார்கள். பெயர் கூட ஏதோ ஒரு பெயர் சொன்னார்களே. ஏன் தளபதியாரே, தங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குமே. இளவரசி ஓவியம் வரைந்ததற்கு மாதிரியாக நின்ற அந்த பெண்ணின் பெயர் என்ன? அவரா? அவருடைய பெயர் மாரவேல்.